ஹலோ நண்பா! இன்னைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு காரை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்ப்ரெஸோன்ற ஒரு காரு சுசுகி தரப்புலேருந்து அந்த காரை பத்தி தான் இப்போ நம்ம வீடியோல நீங்க பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ராஜலக்ஷ்மி ஷோரூம் சுசுகி. இது வந்து ஆத்தரைஸ்டு தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எருக்கஞ்சேரி சிக்னலுக்கு பக்கத்திலே இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அந்த ஷோரூமுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஆஷ்பேக் கார் மாதிரியே இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு மிட் எஸ்யூவி ஃபீலுமே நம்மளுக்கு கிடைக்கும். அவுட்டர் லுக் வந்து அந்தளவுக்கு வந்து ஜெய்ஜாண்டிக்காக கொடுத்துருப்பாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸு இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜின் இதய துடிப்பு இதை பார்த்தோம்னா, இது வந்து 998 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 3 சிலிண்டர் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோட மேக்ஸிமம் இதோட டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 55 பிஹெச்பி டார்க் வந்து நம்மளுக்கு பவரை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 82 Nm ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட சீட்டோட கேப்பபிள்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக உட்காந்து போக முடியும்னே நம்ம சொல்ல முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஜினு, நல்ல இழுத்திறன் கொண்ட ஒரு இன்ஜின்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். செம்மையாக கொடுத்துருக்குறாங்க. அதோட பொசிஷனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 3 சிலிண்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சிலிண்டர்லேயும் 4 வால்வ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சூப்பராகவே இருக்கும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதிலே வந்து நம்மளுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து போட்டுக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும். அதுனால் உங்களுக்கு ப்ளஸ் மைலேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிடைக்கும். 32 வரையும் நம்மளுக்கு வந்து சிஎன்ஜியில் மைலேஜ் கிடைக்கும். இதுவே நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, இதிலே பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 அந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் வந்து சூப்பராகவே அதுவும் நல்லாவே தரும். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது டெயில் செக்ஷனு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். பிளாக் கலரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஃபைபர் தான். அதுக்கு மேலே உள்ள பார்ட் மட்டும் தான் மெட்டலு. இது வந்து இதில் வந்து டெயில் செக்ஷனோட லைட் வந்து நல்லா சூப்பரான ஒரு விசிபிலிட்டி சூப்பராகவே இருக்கும். வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டி நம்மளுக்கு பார்த்தோம்னா 55 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு டேங்க்ரே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஃபியூயல் வந்து பிடிக்குது. ஒரு 20 கிலோமீட்டர் மைலேஜ்னால் நம்ம சூப்பரான ஒரு லாங் வந்து நம்ம கொண்டு போக முடியும். வீல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வீல் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அதனால் வண்டி வந்து கொஞ்சம் கேப் அதிகமாகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வீல் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு வீல் வந்து நம்மளுக்கு மெட்டல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. வீலோட சைஸு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 14 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் வந்து டயர் செக்ஷனோட சைஸு நம்மளுக்கு பார்க்கும்போது 165/70 14 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்திருக்க அந்த ஹெட் பொசிஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லைட்டிங்லாம் சூப்பராகவே இருக்குது நம்மளுக்கு பார்க்கும்பொழுது. எஸ்ன்னு சொல்லிட்டு சுசுகியோட எம்பளம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வழக்கம் போல் பார்க்குறது தான் பேக் சீட்டு. அதில் போய் பார்த்துருவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டோரை பிடிச்சிட்டு இறங்குற மாதிரி ஆப்ஷனு. அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேனுவலாக தான் நம்ம வந்து விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும், ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. உள்ளே போய் உட்காந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஏன்னா இது கொஞ்சம் வண்டி வந்து கொஞ்சம் ஹைட்டும் கூட. நம்மளுக்கு வந்து நான் கொஞ்சம் டாலாக இருப்பேன். ஒரு 6.2 இருப்பேன் ஹைட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வண்டி நல்லா கன்வீனியண்ட்டாகவே இருந்ததுன்னே சொல்ல முடியும். அது ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது திங்ஸ் வந்து வச்சுக்கிட முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இதில் கிடச்சிருது. சீட்டிங் வந்து இப்போ குஷனிங்கும் நல்லாவே இருக்குது. 3 சீட் பெல்ட் வந்து நம்மளுக்கு வந்துடுது. சீட் பெல்ட் போடலன்னா அலாரம் கம்பல்சரி இருக்கும். சேஃப்டி வைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக காரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போடுங்க, பைக்கில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. அதுதான் நம்மளுக்கு சேஃப்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி உட்காந்துக்கிறவங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கும் ஹேண்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் ரொம்ப பள்ளமேடு வந்துச்சுன்னா அதில் நல்லா பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு ஏதுவான வகையில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடு லெஃப்ட் சைடு ரைட்டு சைடு ரெண்டுமே டோரு ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் டிரைவருக்கு பக்கத்தில் உள்ள சீட்டும் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இதில் வாட்டர் பாட்டில் வைக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து வந்துடும் கீழே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் விண்டோஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டரில் கொடுத்துருக்குறாங்க. காம்பேக்டான ஒரு வண்டி. அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு கீழே ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து லாக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷன் வச்சு அது ஒரு டோர் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. டூயல்
ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராகவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். ஏசி கண்ட்ரோலர்ஸ் நம்மளுக்கு வந்துடும். ஃபேஸுக்கு வேணுன்னா ஃபேஸுக்கு, காலுக்கு வேணுன்னா காலுக்கு, இல்லை ரெண்டுத்துக்கும் வேணுன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், ஹீட்டு கூலு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ரிவேஸோடு சேர்த்து மொத்தம் 6 கியர் வந்து வண்டியில் வந்துரும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இதில் வந்து நம்மளுக்கு ஏசி கண்ட்ரோலும் நம்மளுக்கு வந்துடும். மொத்தம் 5 லெவல் ஏசி கண்ட்ரோல், யூஎஸ்பி போர்ட்டுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஷ்போர்டு எல்லாமே பார்த்தாச்சு. ஏசி வெண்ட்டுமே நம்மளுக்கு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரலில் ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. சீட்டை வந்து வழக்கம் போல் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே இருக்கும். சீட்டிங்கும் நல்லா, குஷனிங்கும் நல்லாவே இருக்குது. டிரைவருக்கும் சரி, பக்கத்தில் இருக்கிற சீட்டுக்குமே சரி, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம டிரைவர் சீட்டுக்கு நம்ம போவோம். அதில் ரைட் சைடில் இருக்கிற டோர் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே தான், லெஃப்ட் சைடில் இருந்த மாதிரியே தான் நம்மளுக்கு சேம், ஒரு மாற்றமும் இல்லை. க்ளோ பாக்ஸ் மாதிரி வந்துடும். அது போக பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸு, ஸ்பீக்கரு, அதுக்கு மேலே வந்து மேனுவலாக நம்ம வந்து இது டோர் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங், சூப்பரான ஒரு ஸ்டியரிங் வந்து நம்மளுக்கு வந்துடும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இதில் வந்து கால் அட்டன் பண்ணிக்கலாம், காலை கட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோடு நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கூடுதல் அம்சமாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஹை பீம், லோ பீம் அந்த லிவர் கொடுத்துருக்குறாங்க. வால்யூம் அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு வந்துடும். ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏர் பேக்கு, ஃப்ரண்ட்டில் அந்த பக்கம் ஒரு ஏர் பேக்கு, டிரைவர் ஸ்டியரிங்கு உள்ளே வந்து இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்ஸ் வந்து 2 ஏர் பேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். சேஃப்டி வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஏசி வெண்டிங்கும் ஒன்று வந்துடும். அது போக பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு அந்த லிவர்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சாவி வந்து மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஷிஃப்ட்டில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வரும், பிரைஸால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வரும். சுசுகியோட ஸ்விஃப்ட் வண்டி நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸ்டியரிங்கும் நல்லா சூப்பரான ஒரு ஸ்டியரிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஆங்கிளில் நம்ம பார்த்தோம், ரொம்ப சூப்பரான ஒரு அம்சமாகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இப்போ பார்த்ததுலேயே நம்மளுக்கு ஷிஃப்ட்டில் தான் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டியரிங், நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டரோட சூப்பராகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். அந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பிரேஸா, அதுவும் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு எஸ்யூவி காரு, நம்மளோட ரிவ்யூ கொஞ்சம் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு சிலர்ஸ் வேறு மாதிரி போடுவாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம், கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது டிக்கி எங்கே ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சீட்டு கடியில் தான். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்ச் கார்ன்றதுனால டிக்கி சீட்டு கீழே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த லிவரு. அதை நம்ம இழுத்தோம்னா டிக்கியோட டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட முடியும். மொத்தம் இந்த வண்டியில் 5 டோர் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2, பின்னாடி டிக்கியில் 1. டிக்கியோட ஸ்பேஸுமே நல்லாவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஒரு ஃபேமிலி, ஒரு 4 பேர் அப்படி இருந்தாங்க, சின்ன பசங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே வச்சு நம்ம கொண்டு போகிற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். சிஎன்ஜி வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அடி வாங்கும். அது போக பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி, ஒரு ஸ்பேர் டயரு, வீலு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்ல ஒரு அந்த மேட்டுமே நல்ல குவாலிட்டியான ஒரு மேட்டாகவே நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். இந்த வண்டியோட ப்ரைஸும் நம்மளுக்கு பார்த்தோம்னா எஸ்ப்ரெஸோவோட 7 லட்ச ரூபா அது வரைக்கும் வருது. 7 லட்ச ரூபா கொஞ்சம் நல்ல மாடல், நல்ல வேர்ஷன், நம்ம நல்ல வேர்ஷனில் நல்ல மாடல் எடுக்க முடியும். நல்ல மாடல்னால் நல்ல ஒரு வேரியண்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும். 8 லட்ச ரூபா போனால் இது டாப் வேரியண்ட்டே நல்லா கிடைக்கும். 6 லட்ச ரூபாலேருந்து இந்த கார் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ராஜலக்ஷ்மி சுசுகி கண்டிப்பாக விசிட் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், விசிட் பண்ணி.